வாழ்வோம் வாழ வைப்போம். சித்தர்கள் அருள்கொடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவரது சீடராகிய காவி லட்சுமராஜ் எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா. உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 1/4 மணி நேரம் வாதத்தன்மை பித்தத்தன்மை கபத்தன்மைன்னு இருக்குது உடம்புல. அது சரியா பண்ணி செஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, காலங்கள் பனிகாலம் இருக்கு, வெயில் காலம் இருக்கு, மழை காலம் இருக்கு. அப்போ வயசு இருக்கு, உணவு முறைகள் இருக்கு, வேலைப்பாடுகள் இருக்கு. இதையெல்லாம் அனுசரி பண்ணி தெரிஞ்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக ஔவையாரும் உலக பொதுவார் திருவள்ளுவரும் அருட்பிரகாஷ் வள்ளல் பெருமானும் சொன்ன மாதிரி நோய் இல்லாம வாழ்ந்தா பெரிய செல்வம். மருத்துவர் சொல்றாங்க அதை கடைப்பிடிக்கணும். முதல்ல எதாவது கடைப்பிடிக்கிறது இல்லை. போனதுடனே ஏதாச்சும் சொன்னா பத்தியமான்னு கேட்கறாங்க. இல்ல, ஒவ்வாத உணவுகளை நீக்கிறது எப்படி பத்தியம்னு வைக்க முடியும்? ஒவ்வாத உணவுகளுக்கு ஒண்ணு வேண்டாம். தூங்குறப்ப தூங்குறத விட்டு போட்டு முடிச்சுக்கிட்டே இருந்தா தூங்கியே ஆகணுமான்னு கேட்டா தூங்க வேண்டிய சாச்சா தூங்கிட்டு ஆகணும். அது போல இந்த உடம்புக்கு ஏறக்குறைய வாத நோய்கள் அளவு கடந்து இருக்கு. அதுக்கு ஒரு எளிய முறை மருத்துவம். சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்களே தயார் பண்ணலாம். ஆனால் உடம்பு என்ன உணவு பழக்கம் வேலைப்பாடுகள் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சால்ட்டா நீங்க, நான் சொல்றது இந்த வாயுக்கான ஊர்தம் நீங்கிறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாயு இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால இருந்தாலும் உபயோகிச்சு பாருங்க. ஒரு 1/4 சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதான் 1/4 எங்க 1/4 லிட்டர்னு வச்சுப்பாங்களே தேங்காய் எண்ணெய். பன்னீர் ரோசா பூ, ஒரு பூ திறந்த பூ இருக்கும், காம்போடு இருக்கும் பின்னால. அது எப்ப இருக்கணும்னா செடியிலிருந்து புடுங்கினா ரொம்ப நல்லது. அது காலை நேரம் மிக உயர்ந்தது. ஏன்னா வெயில் படாம அந்த தன்மையோடு இருக்கும். அதை பொடி பொடியா பிச்சுக்கணும். பிச்சுன்னா ஒரு இவ்வளவுதான் வரும். வெள்ள பொடி பொடியா பிச்சுக்கணும். அதுல ஒரு 3ல் 1 பகுதி இந்த பொட்டோமம்னு சொல்லுவாங்க, ஓமம்னு சொல்லுவோம். அது ஒரு டீ கரண்டி அளவுக்கு நுணுக்கிக்கணும். வெள்ளைப்பூண்டு ஒரு 3 பல்ல 4 பல்ல பொடி பொடியா அறுத்து லேசா நசுக்கணும். கற்பூரவல்லின்னு ஒண்ணு இருக்கும், ஒரே ஒரு இலை காம்போடு, அதுவும் பொடி பொடியா பிச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 6-7 இலை பொடி பொடியா பிச்சு போட்டுக்கோங்க. முருங்கை பூவு 1/4 லிட்டர்னு சொல்றேன். முருங்கை பூவு ஒரு 15ல இருந்து 20 பூ, அது பொடி பொடியா பிச்சு எண்ணெயில போட்டு எல்லாம் கலக்கி அது ஒரு துணி போட்டு கட்டி கீழே ஒரு தட்டத்துல தண்ணி, காய்ச்சாத தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தை வெயில் வைக்கணும். சூரிய புடம்னு பேர் இருக்கு. அது என்ன சூடான வருது, வேற பாத்திரத்தை ஒரு வடச்சட்டியில ஊற்றி அது பெருக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜூடேற நொர 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 எட்டின மாதிரி விலகும் போறா. நேரமாக எண்ணெய் சூடாக சத்தம் ஒரு பச்சை வச்சா ஜட 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 சத்தம் இந்த வெள்ளைப்பூண்டுக்கு தெரிக்கவும் செய்யும். அப்படி அந்த சத்தம் முழுசா நின்னதுன்னா சட்டி கீழே இறக்கி வச்சுக்கணும். கீழே இறக்கி வச்சு சுத்தமான தேங்காய் கருப்பிட்டு ஒரு அந்த அளவுக்கு, ஏன்னா 1/4 லிட்டர் அந்த அளவுக்கு நல்லா மாவு மாறு தட்டி அதை வடிக்கணும். எண்ணெயை வடிக்கிறப்ப இந்த கிண்ணத்துல இந்த கருப்பட்டி போட்டு இந்த எண்ணெய் வடிச்சு நல்லா கரண்டி வச்சு கலவுங்க. 3 மணி வரை கருவேலாங்குச்சி கிடைச்சா நல்லது, இல்லைன்னா வேப்பங்குச்சி. ஏன்னா கசப்பு உள்ள இருக்கிற கிருமிகளை நீக்கும். துவர்ப்பும் அதே மாதிரி ஒரு குச்சி வச்சு கலக்கிட்டே இருக்கணும். கலக்க கலக்க அல்வா டைப்ல வந்துடும். அந்த அல்வா டைப்ல வந்த உடனே மீண்டும் ஒரு தட்டத்துல தண்ணி ஊற்றி இந்த கிண்ணத்தோட கீழே ஒரு கிண்ணத்துல போட்டு மேல ஒரு துணி கட்டி 2 நாள் சூரியப்படம் போடணும். ஏன்னா சக்தியை மீண்டும் கூட்டி கொடுக்கும். காலையில உணவுக்கு முன்னால ஒரு அத்தாச்சோடு சின்ன நெல்லிக்காய் இருக்கு, வாயில் போட்டு சப்படிச்சுட்டே இருங்க. கசப்பும் வரும், காரமும் வரும், கொஞ்சம் இனிப்பும் வரும் கருப்பி இருக்கனால. உள்ள போனது உடனே இறைப்பையில் போனது உடனே இறைப்பையில் இருக்கிற கசடுகளை நீக்கும், வாயுகள் எல்லாம் பிரிக்கும், நல்ல செரிமானத்தன்மை ஆகும், சத்துகள் கூட கூட கிடைக்கும். இதை விட என்னன்னா இந்த தளர்வுகள்னு சொல்றோம், நரம்பு தளர்ச்சி சதை தளர்ச்சின்னு சொல்றோம், இதெல்லாம் சன்னமா மாறும். உடம்புல இருக்கிற ஜூட்டை உள்ள எதா இருந்தாலும் நீக்கக்கூடிய, எதா இருந்ததுன்னா பித்தகாரம் இருந்தாலும் நீக்கக்கூடிய சக்தி. ஏன்னா பன்னீர் ரோசாப்பூ துவர்ப்பு குளுமையானது, முறைச்சல் வராது, வயிறு முறைச்சல் வராது, வாய் கூடிட்டு முறைச்சல் வரும். அந்த சமயத்தில் முறையுதுன்னு சொல்லி போட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா சுண்டி பிடிக்க பார்க்கும், 4வது மந்தாரமாகும், மலை வாசல் இருக்குமாய்க்கும். அந்த சமயத்துல நாம் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்து அளவா
ஒரு 2 டீ கண்டு வாங்கிட்டு கண்ணை மூடி ஒரு 3 தடவை முழுங்க. ஒரு 5-6 ரூபாய் தண்ணி குடிங்க, காத்து போயிடும். அந்த முறைச்சல் மாறிடும். இந்த எண்ணெய் காய்கறி சாப்பிட்றதுனால குடலுக்குள்ள புண்ணுகள் இருந்தாலும் ஆற்றும், வேற கசடுகள் சீனமா இருந்தாலும் நீக்கும், நல்ல வெடி போய் வாய்வு நல்லா வெளியேறும். மலை வாசல்ல வாய்வு நல்லா இயல்பா வரணும். நின்னு 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 அது கெடுதல், மூலத்தை கெடுத்துரும். காற்று அப்படியே வெளியேறது எப்படி இருக்கணும்னா, ஒரு துணியை கிழிச்சோம்னா ஒரு இறைச்சல் லேசான அந்த இறைச்சலா போட்டா உடம்புல இருக்கிற அத்தனையும் என்ன நரம்புகளும் தோலும் சதையும் அப்படியே நல்ல தன்மை அடையும். இது கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. செஞ்சு 2 நேரம் சாப்பிடலாம். உணவுக்கு முன்னால பலவிதமான குடல் சம்பந்தமான உதரங்கள் நீக்கும். பெண்களுக்கு மீண்டும் ஆக்க சக்தி கொடுக்கும், கருப்பைக்கும் இது வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.